ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப்பை தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock இல்லாட்டி 5:30க்கு எந்திரிச்சிருவேன். நான் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு வாக்கிங் போயிடுவேன். வாக்கிங் போயிட்டு வந்து தான் நான் வந்து என்னோடய சமையல் ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் வாக்கிங் போயிட்டு வந்து தான் என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 7 o'clock வந்து ரீச் ஆயிடுவேன். 6:30லேருந்து 7 o'clock நான் வந்து மேக்ஸிமம் ரீச் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா டீ வச்சு குடிச்சிட்டு டீ வைக்க போகும்போதே இடையில கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து நான் அன்றைக்கி என்ன சமைக்க போடணும் அதுக்கான அரிசி, அதே மாதிரி எல்லா பொருளும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து வெளியில் வச்சுருவேன். அரிசியும் ஊற போட்டு வச்சுருவேன் அந்த கேப்பில். அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு வந்து ஒரு 7:20-25 தான் வந்து என்னோடய ஒரு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் ரொட்டீனு. வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நறுக்கி வச்சுருவேன். அதுக்கு முன்னாடி வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அரிசியை வந்து குக்கரில் வச்சுருவேன். இது பருப்பு வேக போடுறதா இருந்தால் பருப்பு முதல்ல வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியை வேக போடுவேன். இன்னொரு அடுப்பில் வந்து முட்டையை வேக போட்டுருவேன். வேக வச்ச முட்டை ஒன்று பாப்பா கொடுத்துருவேன். அதனால் அதையும் வேக போட்டுருவேன் இன்னொரு அடுப்பில். இப்போ 2 அடுப்பு வந்து பிஸி ஆயிரும். அதுக்கப்புறம் 3வது அடுப்பில் வந்து காய்கறி நறுக்கி இருந்தால் அதை வந்து தாளித்து விட்டுருவேன் பொரியலுக்கு. இல்லைன்னா நறுக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குழம்புக்கு தாளித்து விட்டுருவேன். குழம்புக்கு தாளித்து விட்டு குழம்பு வெந்துட்டுருக்கும் காயெல்லாம் சேர்த்து. அதுக்குள்ளே வந்து பொரியலுக்கு வந்து தேவையானது எல்லாமே நறுக்கி வச்சுருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு ஃப்ரீ ஆனோடனே பொரியலையும் அப்படி கையோடு தாளித்து விட்ருவேன் நான். அதுக்கப்புறம் சைட் பை சைடாக வந்து இப்போது சாம்பார் வைக்கிறேன்னா நான் சட்னி எதுவும் அரைக்க மாட்டேன். சாம்பார் வைக்காத அன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ண போகும்போது தோசைக்கு வந்து சட்னி இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும் டிஃபன் ஐட்டத்துக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில சட்னி அரைச்சிருவேன். இடையில காய்கறி வேகிறதுக்குள்ளே வந்து சட்னியெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிடுவேன். இப்படி தான் வந்து என்னோடய டே இன் மை லைஃப் வந்து போகும். இதிலே வந்து நான் காலையில் மாவாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து கிரைண்டரில் வந்து மாவை போட்டு விட்டு போயிடுவேன். மாவு வந்து ஓரளவுக்கு ஆட்டிடும். அதே மாதிரி சமையல் முடிக்கிறப்பயே மாவாட்டுற வேலையும் முடிஞ்சிடும். கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கில் இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வீட்டை வந்து கூட்டி விட்டுருவேன். வீட்டை மாப் போடுறேன்னா மாப் போட்டுருவேன். வீக்லி 1 or 2 தான் வந்து மாப் போடுவேன். அன்றைக்கி மாப் போடுற டேயாக இருந்தால் மாப் போட்டு விட்ருவேன். கூட்டுறது மட்டும் இருந்தால் கூட்டி விட்டுருவேன். இந்த ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான், என் ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே மொத்தமாக பாத்திரத்துக்கு போட்டு கழுவி எடுத்துருவேன். இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10:30க்குள்ளே எனக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே போவேன். அது வரைக்கும் எனக்கு கிச்சனில் ஒரு வேலையும் இருக்காது. ஈவினிங் பாப்பா வந்தோடனே ஏதாச்சும் ஸ்நாக்ஸோ இல்லாட்டி டீயோ போடுறதுக்காக கிச்சனுக்குள்ளே போவேன். போயிட்டு பாப்பா வந்தோடனே அதை செஞ்சு கொடுத்துட்டு அவளையும் வந்து மதரசா அனுப்பிச்சி விட்டுட்டு அவள் மாதம் போயிட்டு வந்தோடனே வந்து நான் என்னோடய டின்னர் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவளுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு என்னோடய டின்னர் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவள் ஹோம்ஒர்க் முடிக்க போகும்போது என்னோடய டின்னர் ஒர்க்கும் முடிச்சிடுவேன். ஏன்னா அவள் ஹோம்ஒர்க் முடிச்சோடனே தூங்கிடுவாள். அதுக்குள்ளேயே நம்ம செஞ்சு வச்சோன்னாவா அவள் சாப்பிட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவள் ஹோம்ஒர்க் முடிச்சோடனே அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன். ஊட்டி விட்டோடனே அவள் இப்படி படுத்து தூங்கிடுவாள். அதுக்கடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் அவர் வந்தோடனே சாப்பிட்டுட்டு நாங்களும் படுத்துருவோம். மேக்ஸிமம் ஒரு 9-9:30க்குள்ளே என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். நைட் டின்னரும் முடிஞ்சிடும். இப்படி தான் வந்து என்ன டே இன் மை லைஃப் வந்து போகும். இதுக்கிடையில் துவைக்கிற துணி இருந்தால் துவைச்சி போட்டுருவேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி டே எனக்கு போகும். நிறைய டைம் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா ஏதாச்சும் டீக்ளட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதாவது தேவையான பொருள், தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்த வந்து எடுத்துக்குவேன். அந்த இடத்த வந்து டீக்ளட்டரிங் பண்ணி முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எனக்கு தேவையான ரெஸ்ட்டை வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இப்படி தான் வந்து அன்றைக்கி டே வந்து போகும் எனக்கு. அதே மாதிரி நான் ஏதாவது டென்ஷனாகவோ இப்படி இருந்தால் வந்து மேக்ஸிமம் வந்து கிச்சனை வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கிச்சனை அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாவே என்னோடய டென்ஷன் வந்து பாதியாக குறைஞ்சிரும். அந்த வேலையை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை. உங்களுக்கு என்ன வேலை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள், தேங்காய் சுரவுறது. இது வந்து நான் ஆன்லைனில் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து சூப்பராகவே இருக்குது. சரி இது எப்படி ஒர்க் ஆகுது, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டு தேங்காயும் சுரவி காட்டியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக தேங்காய் சுரவுது. எனக்கு என்ன கஷ்டம்னா நின்றுக்கிட்டே எவ்வளோ வேலை பார்க்க சொன்னாலும் பார்த்துருவேன். எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்த்துருவேன். இந்த உட்காந்துட்டு பார்க்குற வேலை எனக்கு ஆகவே ஆகாது. அதுக்காகவே தான் இந்த தேங்காய் சுரவுது வாங்கினேன். ஏன்னா பொரியலுக்கெல்லாம் வேணும்னா டக்குன்னு தேங்காயை சுரவி போட்டுடலாம் நின்றுக்கிட்டே கவுண்டர் டாப்பில். இதே இது தேங்காய் சுரவுறது வந்து கவுண்டர் டாப்பில் ஃபிட் பண்ணுற மாதிரி வாங்கிட்டோன்னா அது ஒரே இடத்துலையே இருக்கும். நம்மளும் வந்து எடுத்து க்ளீன் பண்ண போகும்போது அது வந்து இடிச்சிக்கிட்டே இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இப்படி செட் பண்ணுற மாதிரி வாங்கிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது, நல்லாவே சுரவுது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. அதாவது ஏற்கனவே தேங்காய் சுரவி இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து வாங்க வேண்டாம். இல்லை நான் இப்போ தான் புதுசாக வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
குட்டியாக ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸ் மாதிரி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வரீங்கன்னா, உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா ஒரு சாங் கேட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா போய் சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வாங்க. உட்காந்துட்டு வரப்போது உங்கள் மனசு ஃப்ரீயாகவும் இருக்கும், லேஸாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்யறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வேலையை கடன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுக்கடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனை வந்து டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்குள்ளே எப்போ போனாலும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி புது புது டிஷ்ஷஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க செய்கிறதுக்கு. எனக்கு சமையலே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இந்த கிச்சனை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். நீங்கள் டெய்லி வந்து புது புது டிஷ் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதை கண்டிப்பாக வந்து ஒரு 10 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மேஜிக் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கடுத்து 3வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதை எப்போ செய்யணும்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மாவு ஆட்டணும்னா முன்னாடியே வந்து மாவு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு விட்டேன்னா எனக்கு சமைக்கிறதுக்குள்ளேயே அந்த மாவு வந்து ஆட்டி கையில் கிடச்சிரும். அப்படிங்க போகும்போது அதுக்காக டைம் வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி இப்படி பிளான் பண்ணி நம்ம செய்ய வேலையிலும் சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்மளுக்கும் ஒரு டைம் நிறைய கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம் நிறைய கிடைக்கும். நம்மளும் வந்து அடுத்தடுத்த வேலைகளை வந்து செய்யலாம். நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து நம்மளுக்கு இருக்காது. கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்கிறனால தான் சில பேத்துக்கு சமையலே வந்து பிடிக்காமல் போயிடுது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கிச்சனில் இருக்கிற நேரத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அடுத்து 4வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு புது புது டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நல்லபடியாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சமையல் செய்யணும்னு உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கும் வந்து நிறைய புது புது டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு தருவீங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெளியில் போய் நம்ம சாப்பிட்றத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து 5வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீக்கிரம் சமைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டைம் செட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு டைமை வந்து சேவ் பண்ணி தரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.